ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு டெங்காக்காய் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டர் கார்லிக் மஷ்ரூம், க்ரீமி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் அதை தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எதனா உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணணும், இல்லை இதை நான் தப்பாக பண்ணியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்கிறேன். அதே போல் புதுசாக பார்க்குற என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது பட்டர் கார்லிக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் க்யூபாக இருக்கும் அந்த மாதிரி பட்டர் பேன் வச்சுட்டு அந்த மாதிரி பட்டர் ஒரு 2 ஸ்லைஸ், அதாவது 2 க்யூப் போட்டிருந்தேன். அதை போட்டுட்டு பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா. நான் இடித்து தான் போட்டிருந்தேன். அதை இடித்து போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் ஒரு கிரவுண்ட் ஆயில், அது நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பூண்டை நல்லா வதக்கினோடனே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியும், நல்லா ஸ்மெல் வரும். வந்ததும் நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சாக்கெட் பண்ணோடனே அது கொஞ்சம் பட்டர்லெஸ் அந்த மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் கண்ணாடி பதம் வரும். அந்த கண்ணாடி பதம் வந்தோடனே நீங்கள் மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு சால்ட்டும் பெப்பரும் போட்டுட்டு நீங்கள் ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு மூடிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 minutes வச்சிங்கனாலே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி லைட்டாக வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பீஸாவுக்கு சீசனிங் போடுவாங்கள்ல, அந்த சீசனிங் நான் பாக்ஸாலாம் வாங்கி வைக்கல. பீஸா சாப்பிடும்போது பேலன்ஸ் இருக்கும்ல, அது வீட்டுக்கு அதான் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சீசனிங் ஆரிகானோ, அப்புறம் 2 சில்லி ஃப்ளெக்ஸ், இது 2மே போட்டுட்டு திரும்பி ஒரு வாட்டி பரட்டிட்டு லிட் வச்சு மூடிட்டோம் அப்படின்னா ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டீங்க அப்படின்னாலே அது இன்னும் நல்லா க்ரீமியாக வந்துடும். இதோடு இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆகிடும். நான் க்ரீமி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அமுல் க்ரீம் என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் ஊற்றிக்கிட்டேன். அதை போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு கஸ்தூரி மேத்தி கையிலே க்ரஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 1 minute விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திரும்பி என்ன பண்ணேன் அப்படின்னா, சீஸ் கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டேன். சீஸ் மேலே போட்டோன்னே சீஸ் உருகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அவள்தான் நம்மளோட க்ரீமி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆகிடும். உண்மையாகவே சொல்கிறேன், அது ரெடி ஆகும்போது வீட்டில் அதோடய ஸ்மெல்லு ஓ மை காட் செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஃப்ளேவர் வீட்டு ஃபுல்லாகவே. எனக்கே என்னடா இது செம்ம டேஸ்ட்டாக வந்துடும் போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. உண்மையாலே இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.